தஞ்சாவூரை பலத்த கனமழை செய்தியாளர் ரத்னாவளி சந்திப்போம். வணக்கம் வணக்கம் மிஸ்டர் முருகதாசன் முருகதாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து இந்த பாபநாசம் ஒரத்தநாடு அந்த வட்டத்துக்குள்ளே அடங்கிய கிட்டத்தட்ட குழந்தை வளநாடும்பாங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராமம் இருக்குது. அந்த 15 கிராமத்துக்கு உட்பட்ட இந்த தொண்டாந்தோப்பு, ஆசூத்திப்பட்டு, அருமலைக்கோட்டை, நார்த்தையங்குடிக்காடு இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே இங்கெல்லாம் நடவு தான் பயிற்சி பண்ணியிருக்காங்க. 2 நாள் தொடர்ந்து பெய்த கனமழையாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் பிடிச்சிக்கிட்டு இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செண்பகபுரம் வடிகால் வரையுமாங்க. அதில் வந்து எல்லாம் இந்த தண்ணி மழை பெய்யுற தண்ணி அனைத்துமே அந்த வடிகால் எல்லாம் வடியும். அந்த செண்பகபுரம் வடிகாலை வந்து சரி முறையான தூர்வாராமல் வச்சுருக்காங்க. முறையான அந்த தூர்வாராமல் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அங்கிட்டு எதுக்காமல் தண்ணி ஃபுல்லாக எல்லாம் அங்கிட்டே நிற்கிது தண்ணி. வடிகால் வாரிங்கிறது தண்ணியை வந்து வடிய வரத்துக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வடிகால் வரலாம் தண்ணி இந்தாண்ட ஏறுது. அதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அந்த நீர் வடிகிறதுக்கான இடமே எங்கேயும் சரியாக ஒன்றும் அமையலை. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிலே தண்ணி ஃபுல்லாக இங்கிட்டு தான் ஏறுது ஒழிஞ்சு அந்த பள்ளத்தை நோக்கி போக மாட்டேங்குது. தண்ணி ஃபுல்லாக அந்த ஏரி அந்த வடிகால் வாரிலேருந்து தண்ணி ஃபுல்லாக இங்கிட்டு தான் ஏறுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் பெரும் ஆபத்துக்கு உள்ளாயிருக்காங்க. கிட்டத்தட்ட பயிர்கள் பண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட 15 நாள் ஒரு 10 நாள் அதெல்லாம் இருக்கும். அவங்க வந்து அதிகமாக செலவு இந்த நடவு நட்டதுலேருந்து அதுக்கு அடி உரம் போட்டதுலேருந்து அதிகமாக செலவு பண்ணி ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 30,000 கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதற்கான அரசானது இதுக்கான சரியான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த வடிகால் செண்பகபுரம் வடிகால் வாரி வந்து முறையாக எங்களுக்கு வந்து தூர்வாரி கொடுக்கணும். அதை அப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி வெள்ள அபாயங்கள் ஏற்பட்டாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. தண்ணி நீரானது ஒரு 2 நாட்களில் வடிந்து விடாதனால எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. இப்போ அந்த ஏரியானது தூர்வாரம் இருக்கனால தண்ணி ஃபுல்லாக கிட்டத்தட்ட 10 நாளாக இருந்தாலும் தண்ணி அப்படியே நிற்க போகுது இந்த இடத்துல. அதெல்லாம் பயிர்கள் இருக்கிற ஒரு 2 நாள் வரைஞ்ச வரை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த பயிர் தேரும். ஆனால் அந்த 10 நாளாக இருந்துச்சுன்னா பயிர் வந்து அழுகிற நிலைமை தான் போயிடும். அதனால சரியாக இந்த அரசாங்கத்துக்கு சரியான நடவடிக்கை எடுக்க நான் கேட்டுக்கொள்கிறேன்.